படிக்கும் பழக்கம் வந்தால் சிந்திக்கும் திறன் வரும், சிந்திக்கும் திறன் வந்தால் அறிவு பெருகும் என்ற அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைக்கு இணங்க பல நல்ல நூல்களை தேடி பிடித்து படிக்க தெளிவு பெற வழிவகுக்கும் இப்பகுதி புத்தகம் படி. புத்தகம் படி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் பெயர் என்.எஸ். பிரேமா. இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட புத்தகமானது சுஜாதேவி ஞானசேகரன் என்பவர் எழுதியுள்ள தேவதை என்ற சிறுகதை தொகுப்பு. இந்த தொகுப்பில் 17 கதைகள் இருக்கின்றன. மிகச்சிறப்பாக நாம் அன்றாடம் சந்திக்கும் அனுபவங்களையே கதையாக கொடுத்தது போல் கொடுத்துள்ளார். ஒன்று, அவர் காவல்துறை ஆய்வாளராக இருப்பதனால் காவல்துறை சார்ந்தும் ஒரு கதையை கொடுத்துள்ளார். நான் இன்று எடுத்துக்கொண்ட கதை சுயமரியாதை என்ற கதையை பற்றி நான் பேச எடுத்துக்கொண்டுள்ளேன். ஒரு வீட்டில் 2 மருமகள்கள் 2 மகன்கள் இருக்கிறார்கள். அதில் முதல் மருமகள் மிகவும் நல்ல பெண். அந்த பெண் காலையிலேயே எழுந்து விடுவாள். வசந்தி என்பது அவளுடைய பெயர். அவளுடைய கணவர் பெயர் பாலகிருஷ்ணன். அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். மகன் பரத் என்று பெயர், மகள் காவ்யா என்று பெயர். மகன் 8ஆம் வகுப்பு படிக்கிறான், மகள் 5ஆம் வகுப்பு படிக்கிறாள். மாமியாரையும் நன்றாக பார்த்து கொள்வாள். கூட இருக்கின்ற 2வது மருமகள், அவள் பெயர் சந்தியா, அவளுடைய கணவர் பெயர் முத்துகிருஷ்ணன். இந்த சந்தியா முத்துகிருஷ்ணன் என்பவர்கள், இவர்களுக்கு குழந்தைகள் இருக்கிறதா இருக்கு. ஆனால் இந்த முதல் மருமகள் அந்த வீட்டில் செய்யும் பணி காலையிலேயே எழுந்து விடுவாள். அனைவருக்கும் அவள் தான் பாலை காய்ச்சி காஃபி போடுறது, பாத்திரம் தேய்க்கிறதுன்னு மொத்த வேலையும் செய்வாள். அவளுடைய கணவர் ஒரு துணிக்கடையில் ஒரு கணக்கு எழுதும் வேலையை பார்க்கிறார். 2வது அவளுடைய மச்சினர் ஒரு தனியார் வங்கியில் கேஷியர் வேலையை பார்க்கிறார். 2வது மருமகள், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க வீட்டில் இருக்கிற அந்த 2வது மருமகள் இவளை அக்கான்னு தானே கூப்பிடுவாங்க. அக்கா என்னக்கா என்னை எழுப்பியிருக்கலாமேக்கா, ஏன்க்கா இவ்வளோ வேலையை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இல்லைம்மா, எனக்கு தூக்கம் முடிஞ்சிருச்சு, நீ தூங்குமா, உனக்கு எப்போ முடியுதோ அப்போ எழுந்து வா, எனக்கு இது ஒன்றும் வருத்தம் இல்லை அப்படின்னு அவ்வளவு நல்லா வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் அவருடைய கணவர் மூத்த மகன் அந்த பாலகிருஷ்ணன் வர தாமதமாகுது. என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் படுத்துட்டாங்க. இவன் நடையா வாசலுக்கும் வீட்டுக்கும் நடந்துகிட்டே இருப்பா வசந்தி. அப்போ எழுந்து அவளுடைய மச்சினர் வருவார். வந்துட்டு கேட்பாரு, என்ன அண்ணி, அண்ணன் இன்னும் வரலப்பா, எதுவும் ஃபோன் பண்ணிங்களா? ஃபோன் பண்ணேன்ப்பா, அவங்க 8 மணிக்கே புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் வருத்தப்படாதீங்க அண்ணி, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் வெளியே கிளம்ப போகும்போது போலீஸ்காரரும் ஒருத்தர் அந்த வீட்டுக்கு வருவார். வந்த உடனே, அண்ணி இருங்க அண்ணி, நான் என்னன்னு விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் போய் கேட்ட உடனே போலீஸ்காரர் இப்படி விபத்தில் அவர் இறந்து விட்டார் அப்படின்ற செய்தியை சொல்லுவாங்க. தாங்கவே முடியாது அவளுக்கு. என்ன பண்ணுவது? நடுத்தர வயது, 2 குழந்தைகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ஆம் கிளாஸ் ஒரு பையன், பொண்ணு 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ஏறத்தாழ ஒரு 30 வயது கூட இல்லாத பெண்மணி என்ன செய்வா? அந்த அளவுக்கு உடனே ஷாக் ஆயிடுவா. அப்போ ஒன்றும் கஷ்டப்படாதீங்கன்னு இந்த மச்சினரும் அந்த ஓர்படியும் கூட இருந்து எல்லா உதவியும் செஞ்சு அந்த செய்ய வேண்டிய அனைத்து செய்முறைகளை எல்லாம் செஞ்சு முடிப்பாங்க. முடித்த பிறகு அந்த வீட்டில் ரொம்ப நல்லா பார்த்துக்குவா அந்த சின்ன மருமகள். இன்னைக்கு நம்ம அக்கா, இவங்க கணவர் இறந்துட்டாங்க, நமக்கெல்லாம் உதவி செஞ்சவங்க, அந்த குழந்தை எங்கே போகும்னு நல்லா பார்த்துக்குவாங்க. ஊர்லேருந்து ஒரு சித்தி வந்திருப்பா. அந்த சித்தி சொல்வா, என்ன இப்படியெல்லாம் நீ தான் செலவு பண்ணிட்டு இருக்கணுமா, உங்கள் வீட்டுக்காரன் சம்பாதிக்கிறதையெல்லாம். அந்த சித்தி பேர் பரிமளம். அப்புறம் எப்படி உனக்கு மிச்சமாகும்? நீ தனியாக போயிடு, அவங்க எப்படியாவது பார்த்துக்கிட்டோம், நீயும் உன் குழந்தைங்களும் தனியாக போயிடு உன் கணவரோட, உனக்கு தேவையில்லை, அப்புறம் மொத்த செலவும் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி அப்படி சொல்லுவான். சித்தி, நீ இப்படியெல்லாம் சொல்லாத, அவங்க என் கூட பிறக்கலனாலும் அக்கா மாதிரி தான், நான் அப்படி தான் பார்த்துக்குவேன் அப்படி சொல்லி அவ்வளோ அழகாக அந்த குடும்பமானது நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இது மாதிரி உறவினர்கள் வந்தவங்க எல்லாரும் இப்படி 1 2 சொல்ல போக கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அந்த சித்தி வருவா பரிமளம். வீட்டுக்கு வரும்போது, என்ன இன்னும் நான் சொன்னது இன்னும் முடிவெடுக்கலையா? அங்கே என்ன பண்ணுறா? அவள் துணி துவைச்சிட்ருக்கிறா. உங்கள் வீட்டுக்காரன் அங்கே செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறான். அவளுக்கும் சின்ன வயசு. அப்படி இப்படி அந்த துணிமணியெல்லாம் எப்படி விலகியெல்லாம் இருக்கும் துணி துவைக்கும் போது. இதெல்லாம் பார்க்க வேணாமா? நீ சரியில்லை அப்படிலாம் சொல்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சால் கரைப்பார் கல்லும் கரையுன்ற மாதிரி இவளுடைய மனதிலும் ஆமாம் நாம ஏன் பார்க்கணுன்ற ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சது. பசங்களுக்கு ஃபீஸ் கட்டலை. ஃபீஸ் கட்டுறதுக்காக போய் கேட்குறாங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு போய் அவர்கிட்ட, தம்பி ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா, நாளைக்கு கொடுத்துடலாம் அண்ணி அப்படின்றாரு. இவ வருவா.
இனிமேல் ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு அந்த ஃபீஸ் கட்டுற பணத்தை அந்த ஓர்படி வந்து இந்த வசந்தி கிட்ட கொடுப்பா. இவளுக்கு மனசே வலிக்கும். இது வரைக்கும் இப்படியெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டதில்லை, செஞ்சதில்லை. ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? ஆசையாக தானே இருந்தாங்க. இந்த அளவுக்கு உறவினர்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசும்போது நல்ல பெண்மணியோட மனசும் கரைஞ்சி இந்த மாதிரி கெட்டதாயிடுதுன்றதை இந்த கதையில் ரொம்ப அழகாக விளக்கியிருப்பாங்க. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸே வச்சு அனுப்பியிருக்க மாட்டாங்க. குழந்தைங்க வந்து வீட்டுக்கு வந்து கேட்கும், என்ன எங்களுக்கு ஸ்நாக்ஸே வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த பாட்டி வந்து உடனே அந்த வீட்டில் இருக்கிற மாமியார் அந்த சின்ன மருமக கிட்ட, என்னம்மா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வைக்கலையான்னு, இன்னும் ஒரு நாள் வைக்கலைன்னா என்ன, இங்கே மட்டும் என்ன சம்பாரிச்சு முடியுது அப்படின்னு அவங்க கேட்குறதும் இவ காதில் கேட்டுரும். அப்புறம் ஒரு நாள் இவங்க எல்லாரும் வெளியே போயிருப்பாங்க. சின்ன மருமகள், சின்ன பையன், அவங்களோட குழந்தைகளோட அவங்க வந்து ஜாலியாக வெளியே போயிருப்பாங்க. இந்த குழந்தைங்க வந்து அம்மா கிட்ட கேட்கும், அம்மா நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமாம்மா அப்படின்னு. போகிறோம், நம்ம ரொம்ப தூரம் போகிறோம், நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாம், இவ்வளோமா பேக் பண்ணுற, எல்லாம் நம்மளும் வெளியே போகிறோம் அப்படின்னு அழகாக பேக் பண்ண ஆரம்பிச்சிருவா. மாமியார் கோவிலுக்கு போயிருப்பாங்க. பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பேருந்து நிலையத்துக்கு வந்துடுவா. ஒரு தோழி லாவண்யான்ற தோழிக்கிட்ட பேசியிருப்பா, இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு, இப்படியான பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த இடத்தில் வச்சு குழந்தைகளை வளர்க்கணும்னு. நீ தான் நல்லா சமையல் பண்ணுவல்ல, நான் ஆஃபீஸில் கேன்டீன் ஒன்று கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ வந்துரு சென்னைக்கு, நம்ம பார்த்துக்கறலான்னு அந்த தோழி அவ்வளவு அழகாக உதவி செய்வதாக உத்தரவாதம் அளித்திருப்பாள். ஒரு பெரிய ஒரு சை ஆஃப் ரிலீஃப் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மனசுக்கு இவளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன, இந்த குற்ற உணர்வு இவங்க கிட்ட இருந்து நம்ம இதை சாப்பிடணுமா, நம்ம இவ்வளோ தூரம் இருந்துட்டுன்னு இருந்த உணர்வு மாறி நம்ம எப்படி சவாலை சமாளிக்கலான்ற ஒரு பொறுப்போட வந்து சேர்ந்துகிறாள். சேர்ந்து பேருந்தில் அமர்ந்து சென்னைக்கு 3 டிக்கெட் கொடுங்கள் என்று நடத்துனரிடம் கேட்கிறாள். இல்லை 4 டிக்கெட் என்று அவளுடைய மாமியார், அவளுடைய அத்தை அந்த பேருந்துக்குள் வருகிறாள். அத்தை, நீங்கள் ஏன் வந்தீங்க? எனக்கும் சுயமரியாதை இருக்குமா, நீ எங்கே இருக்கிறியோ எனக்கு ஒரு வாய் சோறு போடு, நான் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு உன் கூட இருந்துடுறேன். மரியாதை இல்லாத இடத்துல, உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நானும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்படியும் வந்து வெளியேறுவேன்னு எனக்கு தெரியும். நீ மூட்டை முடிச்சு கட்டும் போதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ வெளியேறும்போது வெளியேறணுன்றதுக்காக தான் நான் வெளியே இருந்தேன். நானும் உன்னோட தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 டிக்கெட் அப்படின்னு சொன்ன உடனே நடத்துனர் 4 டிக்கெட்டுகளை கொடுக்கிறார். அந்த வண்டி, அந்த பேருந்தில் சென்னை நோக்கி 2 பெண்கள் போகிறார்கள். சுயமரியாதையுடன் போகிறார்கள். சுயமரியாதை அந்த பேருந்தில் மிகச்சிறப்பாக செல்கிறது என்ற ஒரு செய்தியோட இந்த கதையை வந்து அவர் முடித்திருப்பார். பெண்கள் நினைத்தால் அவளுக்கு நல்லா சமைக்க தெரியும், தன்னுடைய காலிலேயே தான் நிற்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்துவிட்டால், தன்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தினப்படி ஒரு ஸ்நாக்ஸ் கூட மறுக்கப்படுவது என்பதை அவளால் தாங்க முடியவில்லை. ஒரு ஃபீஸ் அப்படின்றத கேட்டால் அத்தனை பெண்களையுமே தப்பாக நினைக்கிற அளவுக்கு இன்றைய சூழ்நிலை. நீ என்னிடம் கேட்க வேண்டும், அவரிடம் கேட்கக்கூடாது என்று தங்கை போல இருந்தவள் மனது மாறி அப்படி சொல்வதை தாங்க முடியாமல் செல்கிறாள். அவர்களுக்கான நல்ல காலமானது இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுயமரியாதை நிலைக்கும், வாழும், வாழ வைக்கும். தன்னுடைய மாமியாரையும் அழைத்து கொண்டு அவரையும் காப்பாற்றும் ஒரு முடிவுடன் அந்த பெண் சென்னை நோக்கி செல்கிறாள். இந்த கதையானது பெண்கள் தனியாக இருக்க வேண்டிய அவசியம் வந்து எப்படி ஏற்படுகிறது என்பதையும், தன் குழந்தைகளை உழைத்து காப்பாற்றும் அந்த ஒரு தன்னம்பிக்கையுடன் தனக்கு இருக்கும் திறமைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற செய்தியையும் கூறுகிறது. மிகச்சிறப்பான கதை. இந்த தொகுதியில் உள்ள 17 கதைகளுமே மிகச்சிறப்பான கதை. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செய்தியை, அனுபவத்தை கொடுக்கும் பொழுதே ஒரு நல்ல செய்தியையும் தருகிறது. அதனால் இந்த கதைகளை கட்டாயம் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிகச்சிறப்பான புத்தகம், மிக நல்ல செய்திகளை, அனுபவங்களை அவ்வளவு அழகாக கதையாக்கி இருக்கிறார். நன்றி, வணக்கம்.